ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன டிஷ்னா சிக்கன் மோமோஸ். வாங்க சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன், ஆனியன், கேரட், கேபேஜு, இஞ்சி பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் மைதா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோமோஸ் பண்ணுறதுக்கு ஷீட் வேணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு மைதாவை பிசைஞ்சிக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சிக்கணும். வாங்க நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் தண்ணி நிறையா ஆகாமல் இருக்கும். பத்தலைன்னா நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நிறைய ஊற்றிட்டோன்னா கஷ்டமாயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டஃப்புக்கு சிக்கனை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை போடுறோம். அடுத்தது கேபேஜும் கேரட்டையும் போடுறோம். நான் ஆனியன்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு நைஃப்லேயே கட் பண்ண முடியும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பை போட்டு இதை கலந்துக்கலாம். கலந்துட்டு லாஸ்ட்டாக இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மோமோஸ்க்கு ஷீட் ரெடி பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பூரிக்கெலாம் பால் உருட்டி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் செப்பரேட்டாக ஒன்று ஒரு மோமோஸ்க்கு தனித்தனியாக தான் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக ஷீட்டாக விரித்து பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இப்படி பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதுல எடுத்து வச்சுருக்க ஸ்டஃப்ஸை எடுத்து உள்ளே வைக்கிறேன். இப்போ ஒரு சைடோட கார்னர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சிட்டு வரேன். இந்த கார்னரில் மடிக்க ஆரம்பித்து அந்த கார்னர் வரைக்கும் மடிச்சிக்கணும். இந்த கார்னர் வரைக்கும் மடிச்சுட்டு இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து மேலே போட்டு மடித்து வச்சுருக்கிறதோடு சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இது இல்லாமல் மடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷீட்டை விரிச்சிட்டு அதில் ஸ்டஃப் எடுத்து வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம கொழுக்கட்டெல்லாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி எடுத்து மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். இட்லி மூடியில் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் எடுக்கும் போது, இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போது அது மேலே அடுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸு. அதுக்குள்ளே இது சூப்பராக வெந்துடும். இப்போது வச்சுட்டோம், லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். மோமோஸ் சூப்பராக வெந்து சூப்பராக இருக்குது. வாங்க இந்த பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறேன். பிளேட்டில் வச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.